வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஓட்ஸோட நம்ம சேர்க்கிற ஒவ்வொரு பொருளுமே நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம இனிமே வர வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ ஓவர் நைட்ஸ் ஓட்ஸ் ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சப்போட்டா பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், வாழைப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு அரை கப் பால் எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது பூசணி விதை, இது நானே ரெடி பண்ணது தான். நம்ம வாங்கின பூசணிக்காயில் இருக்கிற விதையை தனியாக எடுத்து காய வச்சுருக்கிறேன். இதுவும் நானே ரெடி பண்ணதான். இது ஒரு வெயிட் லாஸ் பவுடர். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா தனியா, வெந்தயம், ஆளி விதை, கொள்ளு 4 சமளவில் எடுத்து நல்லா வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது பட்டைத்தூள், நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல, அந்த பட்டையை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி அதில் ஒரு சிட்டிகை எடுத்திருக்கேன். இது சியா சீட்ஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பழங்கள் இதில் நமக்கு என்னென்ன பழங்கள் பிடிக்குமோ அந்த பழங்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள், சப்போட்டா, வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ ஓவர் நைட் ஓட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சு அதில் நம்ம எடுத்திருக்க ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அரை கப்பு பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் வேணாட்டி நீங்கள் தயிர் இல்லைன்னா தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் பூசணி விதை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து பட்டைத்தூள் சேர்த்துக்கிறேன். பட்டைத்தூள் நிறையா சேர்த்தக்கூடாது, ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். அடுத்து 1 ஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். அடுத்து சப்போட்டா பழம் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் மாதுளப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், ஆரஞ்சு கூட சேர்த்துக்கலாம். இந்த ஊற வச்ச ஓட்ஸ் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் ஓட்ஸை வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். இது நம்ம மார்னிங் சாப்பிட்றது ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நைட்டுக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு மதியமே ஊற வச்சுருங்க. நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது இந்த ஓட்ஸ் ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பால் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஊறும்போது நம்மளுக்கு ஓட்ஸு, சியா சீட்ஸு எல்லாமே நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ஃப்ரூட் சேர்த்துருக்கனால அதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால நான் சுகரோ சால்ட்டோ எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த ஓவர் நைட் ஓட்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடல் எடையில் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.